அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாட்டு மன்னர்களே, தங்கங்களே, சிங்கங்களே, கட்டிலம் காளைகளே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, இவ்வூர் நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர் ஐயா அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் இந்த கிராமிய கலைஞனின் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த அறுவடை நாள்ல எத்தனை ஆண்டுகள் அந்த ஊருக்கு நான் வந்து நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தோட சந்தோஷமா வந்து ஆடி பாடி உங்களுடைய வெகுமதியவும் அன்பளிப்பையும் ஆசையும் பெற்று சென்றிருக்கிறேன். அதே வேளையில எங்க குலசாமியா இருக்கிற உங்க மத்தியில நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ தலைவர்களை பத்தி பாடி இருக்கிறேன். ஏன் குறிப்பா சொல்ல போனா சீவலப்பேரி பாண்டிய பத்தி பாடி இருக்கிறேன், மலையூர் மம்பட்டியான பத்தி பாடி இருக்கிறேன், மணிக்கோரவனை பத்தி பாடி இருக்கிறேன், இன்னும் எத்தனையோ தலைவர்களை பத்தி நிறைய பாடி இருக்கேன். ஆனா இப்ப நான் பாட போறது ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை எடுத்து கூற வந்த ஒரு தலைவன். அந்த தலைவனை பத்தி நான் சொல்ல போறேன். உலக வரலாற்றுல எந்த தலைவனும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகத்தான தலைவனை பத்தி பாட போறேன். இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனோட வரலாறை நான் சொல்ல போறேன். ஒரு மண்ணுரிமை போராளிய பத்தி பாட போறேன். என் மக்களே, நீங்க எல்லாரும் இத காது கொடுத்து கேளுங்க தாயி. இத கேட்டாதான் நம்ம மக்கள் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு இருள கிடந்தோம், இப்ப எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம், யாரு நம்மளை கொண்டு போற, நம்ம எல்லாரையும் தூக்கி நிறுத்த போற அந்த உண்மையான போராளி யாருங்கிறதான் இப்ப நான் எடுத்து சொல்ல போறேன். இந்த மண்ணுரிமை போராளி ஒரு மகத்தான தலைவன், ஏழை மக்களை எழுச்சி பெற செய்த ஒரு எழுச்சி தமிழன், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன். அவன் வரலாறு நான் பாட போறேன் தாயி, நான் பாட போறேன். அதை நீங்க எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். அதை நீங்க கேட்கும் போது கண்ணுல கண்ணீருக்கு பதிலா ரத்தம் தான் தாய் வரும், ரத்தம் தான் வரும். இத கண்டிப்பா கேளுங்க, நான் பாடுறேன் தாயி. ஏதந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே ஏதந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே. ஏ ஆதி பரம்பர சாதி சனங்களே செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க. அன்று ஆண்ட பரம்பரை ஆதி தமிழன் அபகரிச்சதுங்க, அட அந்த கதை கேளுங்க. ஏ பஞ்சத்தல முறை பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. ஏழ வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. கல்லு தோன்றா மண்ணு தோன்றா காலத்துக்கு முன்னே போறந்தோம், நெல்லு பயிர் போல இருந்தோம், நிலத்துல சென்று வளர்ந்தோம். கல்லு முள்ளு காடு திருத்தி காடுகளை நீயாமச்சோம், மேடு பள்ளங்களை நிறவி மிச்சிடும் பூவன அமைச்சோம். வந்தது வந்தேறி கூட்டம், வந்த பின்னே நாம தவிச்சோம்,
சந்தடி சாக்குல மெதுவாது சாதிய புகுத்த துடிச்சோம். ஆரிய நெருப்பு சுட்டது உயிர் ஆண்டு பாலாகாலம் பதச்சோம். சின்ன பின்னப்பட்டு ஓரந்தள்ளப்பட்டு சேரியில் சென்னத்தை கழிச்சோம். நாம சேரியில் சென்னத்தை கழிச்சோம். வாழ்ந்த மண்ணிலேயே வந்தேறி கூட்டத்தால் அல்லல் பட்டு கிடந்தோம். நாம அகதியா நடந்தோம், பல அவதிய சுமந்தோம். அட ஆண்டா நடி மண்ணு பேர பிரிச்சான், அதை கண்டு துடிச்சோம். நாம அடிமையா தவிச்சோம். கருத்த நேரத்தை பழிச்சான், களவாணித்தனம் விதைச்சான். செருப்பு போட்டா அடிச்சான், தெருவுல முள்ள பதிச்சான். பள்ளு வரைய சக்கிலிய பாதம் கொண்டுதான் மிதிச்சான். பார்வையில் விஷத்தை விதைச்சான், பாம்பு போல வந்து கடிச்சான். இப்படியே பல கொடுமை, இடுப்பு ஒடிஞ்ச நிலைமை. நம்ம இருட்ட எரிச்சு விளக்கு ஏத்தைய வண்டா துடிச்சான். நம்ம கண்ணீர் தொடச்சான். பஞ்சத்தால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க. நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. இன்னும் பல பேரு போறந்தான், இந்த மண்ண கூறு போட்டு மறைஞ்சான். வெள்ளையனும் வந்து நுழைஞ்சான், நம்ம வேர்வைய கூடிச்சு வளர்ந்தான். ஆயிரம் ஆயிரம் மாற்றம்தான் அப்பப்ப இங்கு நடந்தது. ஆனாலும் கடைசி வரையில் அடிமைப்பட்ட சேரி மக்க வாழ்க்கை அப்படியே தான் கிடந்தது. ஐயா அப்படியே தான் கிடந்தது. புழுக்கு கைகட்டி கிடந்தோம், துணி குறுகி நடந்தோம். புலிக்கு மாடா உழைச்சோம், கொத்தடிமைகளா தெரிஞ்சோம். ஆண்டைக்கு 30 உழுதோம், அற வயிற்று கஞ்சிக்கு அழுதோம். விளைஞ்சத பூரா கொடுத்து வெறுங்கையா வீடு நுழைஞ்சோம். பங்காளு படியால் பண்ணைக்கு வேலையால் பட்ட மரமாயிருந்தோம். நாம பங்கப்பட்டு தான் கிடந்தோம். இது மட்டுமா இன்னும் இருக்கு இன்னல் பட்ட நிலைமை. எட்டி காய போல கசக்கும் அடையேகப்பட்ட கொடுமை. ஊருக்கு ஒதுக்கு பூராமான மேல ஒதுங்கி பொழைக்க வச்சான். மாட்டுக்கு ஊத்தும் கஞ்சிய ஏழை மக்களுக்கு ஊற்றி வச்சான். குடிக்கும் தண்ணிய கூட கை மடக்கி குடிக்க வச்சான். இடுப்புல துண்ட கட்டி நம்மளை எப்பவும் கும்பிட வச்சான். சட்டைய சுருட்டி எடுத்து அடக்கத்துல வைக்க வச்சான். கொட்டாங்குச்சிட்டிய ஊத்தி அத குடிக்க சொல்லி சிரிச்சான். என்ன பாவம் செஞ்சோம் இழி போற புண்ணு பழிச்சான். ஏழ சாதிய காலம் முழுக்க கந்தல் கந்தலா கிழிச்சான். ஐய கந்த கந்தலா கிழிச்சான். பஞ்சத்தால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க. நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. இந்த நிலை மாற்றிட, இழிநிலையை போக்கிட, தலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவனாக பிறந்தான். தலைவனாக பிறந்தான். பிறகு ஆதிக்க புயலில் அதிரடி சுழலில் பதராக பறந்தான். அவன் அரசியல் இடியில் சுயநல பிடியில் கொடசாஞ்சி விழுந்தான். உருக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல பூமிய புரட்டும் புயல போல அந்த போர்க்கள யானை போல பிறந்தான் ஒருத்தன் பாருங்க. அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க, அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க. புதிய விளக்கு ஏத்தி வைக்க புத்தன் வந்து பிறந்தார். யூத மக்களை வழி நடத்த இயேசுநாதர் பிறந்தார். மனித குலத்தை செம்மப்படுத்த புரட்சிலேனும் பிறந்தார். போர்க்களமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார். தலித்துகள் தலை நிமிர அம்பேத்கர் பிறந்தார். ஈரோட்டு எரிநெருப்பா ஈவேரா பிறந்தார். இவங்கள போல் ஒரு தலைவன் இங்க வந்து பிறந்தான்.
அவன் அங்கனூரில் பிறந்தான், அவன் அங்கனூரில் பிறந்தான். ஏழசனத்தை கட்டி காக்க காலம் தந்த சிறப்பு, தமிழ் கண்ணியத்தின் பொறப்பு, அவன் கால் முளைச்ச நெருப்பு. ஏச்சி போடச்சவன் ஈரக்கோலை எல்லாம் நடுங்கிய பொறப்பு, அவன் நல்ல குடி பொறப்பு. பெரம்பலூர் மாவட்டம், அதன் பக்கத்தில் செந்துறை வட்டம். வானம் பார்த்து வாழும் பூமிங்க, அங்கு வாழுது வறுமை மட்டும். அங்க ஒரு 100 ஏழை குடும்பம் வாழும் ஒரு ஊரு, ஊரு பேரு அங்கனூரு, ஊரு பேரு அங்கனூரு. அந்த ஊருக்கு கிழக்கே கரிச நிலம், மேற்கே கருவேலங்காடு, தெற்கே பஞ்சபூமி, வடக்கே வெள்ளாறு. அங்கு வாழும் மக்களுக்கு ஆறாத வறுமை துன்பம். அங்கனூர் என்பதற்கு அடையாளம் 4 கம்பம். பாருங்க அங்கொரு குடிசை, அது 10க்கு 10 அடி குடிசை. கருப்பஞ்சருகு வேஞ்ச, அது களிமண் சுவர் குடிசை. சீமண்ண விளக்கு எரியும், தமிழ் சிந்தன ஒளிரும் குடிசை. அந்த குடிசையில அங்கனூர் வானம் அனலாய் சிவந்திருக்க, அடி அம்மா அடி தமிழ் பூமி ஆவலா காத்திருக்க. நஞ்ச நில காத்து வந்து நல்வாழ்த்து சொல்லி நிக்க, 4 தசை கூடி வந்து ஆரத்தி ஏந்தி நிக்க. சூழ்ந்திருந்த இருட்டுதான் சொல்லாம நடைய கட்ட, சுடர் விட்ட ஒளிவெல்லாம் சூரியனை கிழிச்சு நிக்க, சூரியனை கிழிச்சு நிக்க. 1962ஆம் ஆண்டு ஆகத்து 17ஆம் நாள், ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு ஒன்று பிறந்ததம்மா, சிசு ஒன்று பிறந்ததம்மா, சிசு ஒன்று. திருமாவளவன் என்னும் அக்குனி குஞ்சு ஒன்று அவதாரம் எடுத்ததம்மா.